போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க்குன்ற டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இதிலேருந்து மேக்ஸிமம் 3 கொஷின் வரை கூட வரலாம். ஆர்ஆர்பிலையும் சரி, பேங்க்லேயும் சரி, மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ், மினிமம் ஒரு கொஷினாட்டு இதிலேருந்து வரும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் இன்றைக்கி பார்ப்போம். கொஷினை பார்த்துக்கங்க. ஏபிசி 3 பேரும் தனித்தனியாக 8 நாள் 9 நாள் 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேலையை சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு பி ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பியும் சியும் சேர்ந்த மாதிரிக்கு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போதே 3 நாள் கழித்து திரும்ப ஏ இவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க. நானும் வரேன்ப்பா சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ 3 நாள் கழித்து ஏ ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒர்க் முடிகிற வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக வேலை செய்கிறாரு. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை ஃபுல்லாக அவர் அந்த வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் எக்ஸ் நாளில் முடிக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் பி ஒரு நாள் கழித்து தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம எக்ஸ் மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏ 3 நாள் கழித்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்த நாள் எக்ஸை நம்ம வச்சுக்கிறோமா, அதில் 3 நாளை கழிச்சிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஏ ஒரு நாள் வேலையை இப்போ ஏ அந்த வேலையை 8 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி பி அந்த வேலையை 9 நாளில் முடிக்கிறாங்க. சி 12 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இவங்களோட ஒவ்வொரு நாள் வேலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கு 1/8 வரும், பிக்கு 1/9 வரும், சிக்கு 1/12 வரும். ஓகேவா? இப்போ மொத்தம் வேலை எக்ஸ் நம்ம எடுத்துருக்கோமா, அப்போ எக்ஸ் நாள் சி வேலை செய்கிறாங்க. இப்போ மொத்த நாளை மேலே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். கீழே அவங்களோட 1 டே ஒர்க் 12 நாள்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி பிக்கும் மொத்த நாள் எக்ஸ் மைனஸ் 1, கீழே அவங்களோட 1 டே ஒர்க் 9, அதை போட்டுக்கலாம். ஏக்கும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 3 / 8 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். அது ஈக்குவல் டு 1ன்னு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கீழே பார்த்திங்கன்னா 8, 9, 12 3 இது இருக்குது. இந்த 3க்கும் நம்ம எல்சிஎம் வழக்கமாக கண்டுபிடிக்கிறோம். இது லாங் டிவிஷன் மெத்தட்பாங்க. நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். 8, 9, 12 அந்த மாதிரி போட்டுட்டு லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டால் ஃபஸ்ட்டு 3ஆல் பண்ணால் 9 3 3, அப்புறம் 12 4 3 12, அடுத்து 2ஆல், மறுபடியும் 2ஆல் போட்டுக்கலாம். 2 3, 1 போட்டுக்கலாம். எல்சிஎம் 72 வரும். ஓகேவா? 72. இப்போ ஏவோட 1 டே ஒர்க் 8ன்னு நம்ம போட்டுக்கிறோமா. ஸோ 8 கூட 9 மல்டிப்ளை பண்ணால் 72 வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 9 × எக்ஸ் மைனஸ் 3, அப்புறம் ப்ளஸ் கீழே பியோட 1 டே ஒர்க் 9, அதனால் 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 × எக்ஸ் மைனஸ் 1, கடைசியாக சி 6 × எக்ஸ் / 72 ஈக்குவல் டு 1 போட்டுட்டு இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா ஏசி மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்க்காங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? 9 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9x மைனஸ் 27, அதே மாதிரி 8யும் 8x மைனஸ் 8, அடுத்து கடைசி ப்ளஸ் 6x. இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் ஃபுல்லாக ஒரு பக்கம் கூட்டிக்கோங்க. 23x வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேம் ஃபுல்லாக அடுத்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா 72 ப்ளஸ் 8 ப்ளஸ் 27 வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 107 வரும். 107 / 23ன்னு போட்டுக்கலாம். 107 / 23. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ 23 4 டைம்ஸ் போகும். 4 டைம்ஸ் போச்சுன்னா 192, அதுக்கப்புறம் 107 கழிச்சதுன்னா 15 வரும். 15 / 23. இதுதான் ஆன்சர். நன்றி நண்பர்களே.